ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நினைவுகூர வந்திருக்கிற உங்களை உயிர்த்தெழுந்த அவருடைய நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாங்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் நாங்கள் 28வது அதிகாரத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இப்ப நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு அவர் பாடுபட்டார். 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இங்கே அதுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்க, ஓய்வு நாள் முடிந்து என்று சொல்லப்படுகிறது. அவங்க சனிக்கிழமை அவங்களோட ஓய்வு நாள் முடிந்தது. இப்ப வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆதியா புத்தகத்தில் முதல் ஆண்டவர் படைத்தது வெளிச்சத்தை. ஆமென். ஆகையால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலும் ஒரு பிரகாசமான ஒரு நாளாக தேவன் மாற்ற விரும்பி, ஆண்டவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அங்கே நீதியின் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். எப்படி வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் அவர் எப்படி எழுந்தாரோ, அந்த காலையில எப்படி சூரியன் உதயமாகிறதோ, அந்த இயேசு சுவாமியும் என்ன செய்கிறார், காலையில ஒரு சூரியனை போல உலகத்துக்கு தன்னை பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக தேவன் இயேசு எழும்புகிறார் உயிரோட. லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாக அவர் அருணோதயமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:76 நாங்கள் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 76வது வசனத்தை வாசிப்போம். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளில் நடத்தவும் அவருடைய இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் அருணோதயமாய் என்ன செய்வாராம், உதிப்பார். இயேசுவும் என்ன செய்கிறார், எப்படி முதலாம் நாளில அங்கே சூரியன் உதித்து அந்த அவங்களுடைய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறதோ, ஒருவருடைய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி தேவன் என்ன செய்கிறார், உலகத்தில் ஒரு புதிதான ஒரு சரித்திரத்தை படைக்கிறார். தான் உயிரோடு எழுந்து நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலையும் அவர் எப்படியாக பிரகாசிப்பார் என்று வாசிங்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு, சபைகளில் இவைகளை சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு எங்களுக்கு ஒரு நல்ல சூரியனாகவும் அவர் பிரகாசமுள்ள நட்சத்திரமாகவும் ஆண்டவர் சபைக்காக எங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகையால் சபையை எதுக்குமே எந்த இருளுமே நெருங்க முடியாது. ஏசாயா சொல்ற 60வது அதிகாரத்தில், நீ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவானவர் உனக்குள்ள வருவார். நீ எழுந்து பிரகாசிக்கணும். உன் ஒளி வந்தது. இருள் பூமியை மூடும், காருள் ஜனங்களை மூடும், ஆனா கர்த்தர் உன்மேல உதிப்பார். சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் மரண இருளில உட்கார்ந்து இருக்கிறார்களாம், வெளிச்சம் தெரியாமல் இருக்கிறார்களாம். அந்த நேரம் தான் ஒரு அருணோதயம் என்ன செய்கிறதா, அங்கே உதித்து எழும்பி வருகிறது. ஆமென். வாரத்தின் முதலாம் நாள் காலையில இயேசு உயிரோடு எழும்பி, பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நான் உங்களுக்காக உயிரோடு எழும்பின இயேசு என்று எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். நீங்க இருளை கண்டு பயப்பட
ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு இருக்கிறார். இயேசு மரணத்தை அடைந்த நேரத்தில் இந்த நாங்க பார்க்கிற இந்த சூரியன் என்ன செய்ததாம்? அங்கே அந்தகாரப்பட்டதாம். பூமி முழுவதும் அதிர்ந்து போக பெரிய பூமி அதிர்ச்சியே வந்ததாம் அவர் மரணம் அடையும் போது. ஆனால் அவர் உயிரோடு எழும்பும் போதும் அங்கே ஒரு பூமி அதிர்வு வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ளே எல்லாம் பலமாய் கிரியை செய்கிறார்களோ அங்கே ஒரு அதிர்வு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கட்டாயம் அதிர்வு வரத்தான் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆதி திருச்சபை மக்கள் கூடி ஜெபித்த போது அங்க அசைவு உண்டாயிட்டார். அவர் வந்து எங்க கிரியை செய்கிறாரோ அந்த இடத்தை ஆண்டவர் அதிர பண்ணுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்தம் காதேசின் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதா. ஏன் அதிரப்படுகிறார் என்றால் எங்களை சூழ இருக்கிற இருள்களும் அந்தகாரங்களும் பிசாசின் வல்லமைகளை எல்லாவற்றையும் எங்களை அப்புறப்படுத்தி நாங்க மரண இருளில இராதபடிக்கு, வியாதி என்ற இடத்தில் இராதபடிக்கு, பாடுகள் என்ற இடத்தில் இராதபடி, துன்பம் என்ற இடத்தில் இராதபடி, வேதனை என்ற இடத்தில் இராதபடிக்கு, பிரிவுகள் என்ற இடத்தில் இராதபடிக்கு ஆண்டவர் ஒரு இறங்கி ஒரு கிரியை செய்கிறார். வேதம் சொல்லுகிறார் ஆண்டவர் வரமட்டும் அப்படியே தானா எல்லா பிரச்சனையும் இருக்கு. குடும்பத்தில் சண்டை எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பார்கள். கடன் அப்படியே தான் இருக்கும். தொழில் இல்லாத காரியம் அப்படியே தான் இருக்கும். பிசினஸ் இல்லாத காரியம் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து கிரியை செய்தால் உடனடியாக எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். நீங்க அதற்கு முன்னம் எத்தனை ஆயிரம் பேரை புத்தி சொன்னாலும் அது ஏறாது மண்டையில. ஆனா தேவன் வரணும், இயேசு வரணும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியா கிரியை செய்யணும். உடனடியாக அவங்க சொல்லுவாங்க, நான் இப்ப ஆண்டவருடைய இடத்துல நான் விடுதலை பெற்று வந்துட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார், கர்த்தர் என்னை நடத்த போகிறார், கர்த்தர் என்னை பாதுகாக்க போகிறார், கர்த்தர் என்னை வழி நடத்த போறார். நானே சாகணும். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார். ஆண்டவர் சொல்ல, நீ இனிமேல் சாவதில்லை, நீ அழிவதில்லை, நீ அழகு கொண்டிருக்க மாட்டாய். ஏனென்றால் எங்கள் கர்த்தர் எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இது எல்லாம் மனுஷனால கூடாததோ அதெல்லாம் தேவனால கூடும். சொல்லப்பட்டிருக்க கவனிச்சு பாருங்க. அந்த அடுத்த வசனத்தை வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருப்போம், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாய் கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தார். வானத்தில் இருந்து இறங்கி வந்து, நீங்க நினைக்கிறீங்களா எங்களுக்கு இவ்வளவு பேர்தான் சனம் என்று? நீங்க நினைக்கிறீங்களா இவ்வளவு பேர் தான் எங்களுக்கு சனம் என்று? இல்லை என்றால் உங்களோட இருக்கிறவர்கள் தான் அவ்வளவுதான் சனம் என்று நினைக்கிறீங்களா? இல்ல. எலிசா ஜெபிச்சு போட்டு சொன்னான், போய் பார்க்க சொல்லி. வேலைக்காரன கண்ணை கர்த்தர் திறந்ததினால அவன் அது சொன்னான், வந்தவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக எங்களை சுற்றி இருக்கிறதை பார்க்கிறேன். வந்தவர்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள், ஆனா எங்களை சுற்றி இருக்கிற படைகள் அதிகமா இருக்கு. அதுக்கு லேசுப்பட்ட படை இல்ல, அது அக்கினி மயமான ரதங்கள், குதிரைகள். அங்கே வல்லமையானவர்களை நாங்க பார்க்கத்தக்கதாய் அங்கே அவர் இருந்த மலையை சுற்றிலும், அவர் இருந்த கூடாரத்தை சுற்றிலும் அங்கே பறந்து கொண்டு இருக்கிறதை பார்த்தார். ஒரு வெளிச்சத்தை பார்த்தார், தேவனுடைய மகிமையை பார்த்தார், தேவனுடைய வல்லமையை பார்க்கிறார். அது மாதிரி சிலருடைய கண்கள் இன்றைக்கும் சரியாக கர்த்தரை பார்க்க முடியாம இருக்கு, சரியாம பார்க்க முடியாது இருக்கு. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கண்களை திறந்து உம்முடைய மகிமைகளை பார்க்க என்னை நடத்துங்க கேளுங்க. கர்த்தர் நடத்துவார். சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபித்த அந்த ஊழியக்காரன் ஜெபித்த போது கண்கள்ல இருந்து மீன் செதில் போல் கொட்டுப்பட்டன்னு சொல்லப்படுறது. அவ்வளவு பாவம், அவ்வளவு அக்கிரமம். பாவத்தோட தேவனை தேட முடியாது, பாவத்தோடு ஜெபிக்க முடியாது, அக்கிரம சிந்தையோடு ஜெபிக்க முடியாது.
மல்கியா தீர்க்கதரிசி சொல்றார், நாங்கள் கட்டுக்கள் அறுக்கப்பட்ட கன்று குட்டிகள். கட்டில இருக்கிறவர்கள் அல்ல, கட்டுக்கள் அறுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள், துன்பத்தோடு இருக்கிறீர்கள், பாடுகளோடு இருக்கிறீர்கள், கஷ்டங்களோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீதியின் சூரியன் தலைமையில் இருக்கிறார். அதனுடைய நிழலில் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பிலிப்பு என்ற அந்த பட்டணத்தில் அங்கே பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அவருடைய கைகள் எல்லாம் அங்கே சங்கிலிகளால போட்டு, கால்கள் எல்லாம் சங்கிலியால போட்டு அங்கே பூட்டப்பட்டு அங்கே கொண்டு போய் மரத்தில் அவர்களை அங்கே சங்கிலியால கட்டினார்கள். இப்ப கால் கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. சிறையில கதவு இரும்பு கதவுல போட்டு பூட்டியாச்சு. அவங்க நினைச்சு கொண்டிருந்தார்கள், இந்த 2 பேருக்கு இனிமேல் தப்பி போவதற்கு வழி இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் பவுலும் சீலாவும் நடு சாமத்தில தேவனை துதிக்க ஆரம்பிச்சார்கள், ஜெபிக்க ஆரம்பிச்சார்கள். அங்கே தேவன் அங்கே பலமாய் வந்து கிரியை செய்ததினால வேதம் சொல்ல சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. நீங்க உங்களுடைய வீட்டில் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வீட்டில் கிரியை செய்வதை நீங்க பார்ப்பீர்கள். உங்களுடைய உடல்ல கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். அவர் கிரியை செய்யும் போது அங்கே எப்படி அந்த பரிசுத்த பவுலுடைய கையில் இருந்த சங்கிலிகள் எல்லாம் கலண்டு விழுந்ததோ, கால் கையில் இருந்த கலண்டு விழுந்ததோ, அதே மாதிரி நீங்களும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் அங்கே மறைந்து போகிறது. வேதனைகள் மறைந்து போகிறது, துன்பங்கள் மறைந்து போகிறது, கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைந்து போகிறது, அசுத்தாவிகள் ஓடி விடுகிறது. நீங்க துதிக்கும் போது அது நடக்கிறது. அது மாத்திரமல்ல, என்ன தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாங்க கட்டப்பட்டு இருக்கிறோமோ, நாங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை பார்த்து ஜெபிக்கும் போது அந்த எல்லா பாவத்தின் அந்த உணர்வுகள், அந்த கிரியைகள் எல்லாம் எங்களை விட்டு அது அகன்று போகிறது. பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில பூட்டி வச்சிருந்தார்கள். விசுவாசி எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள், எங்கள் ஊழியக்காரனை இந்த நாளில் நீர் கொண்டு வந்து தர வேண்டும், விடுவித்து தர வேண்டும். ஏன்னா அதற்கு முன்பாக யாக்கோப்பை தலை வெட்டி கொண்டுட்டார்கள். அப்படி எங்கட ஊழியக்காரரை கொல்ல நாங்க விடமாட்டோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆமென். பார்த்தா ஒரு தூதன் சிறைச்சாலைக்குள்ள போய் பேதுருவை வெளியே கொண்டது. அவர்கிட்ட துறப்பில்லை, சிறைச்சாலை காவல் காத்தாக்கட்டா துறப்பு, அவங்கதான் காவல் காக்குறாங்க. ஆனா தூதன் போய் அப்படியெல்லாம் ஒரு சத்தம் இல்லாம போக இல்லை. அவர் அவருடைய வல்லமையோடு நடந்து போனார். அவர் போகும்போது அவருக்கு முன்பாக எங்க தடை? தேவருக்கு யாரும் தடை வைக்கலாமா? இல்லையா? சில நேரம் எங்களுக்கு நாங்க சொல்றோம், இந்த வீட்டில் ஏதோ ஒரு தடை இருக்கு, என்னுடைய தொழிலுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு, என்னுடைய பிசினஸ்ல ஏதோ ஒரு தடை இருக்கு, இந்த தடை எப்படி வந்ததுன்னு தெரியாது நீங்க சொல்லலாம். ஆனா தேவன் சொல்ல மாட்டாரா? அவன் நடந்து போய் அந்த சிறைச்சாலை கதவு கிட்ட நிக்க, அந்த கதவு திறந்து போச்சு. பேதுருடைய கையில இருந்த அந்த சங்கிலி எல்லாம் தானா விழுது. ஆமென், அல்லேலூயா. நல்ல சரங்களை தடி சொல்லுங்க. ஆமென். நீங்க உண்மையா ஆராதிக்க வந்தால், உண்மையா கடவுளை கர்த்தரை தேட வந்திருந்தால், கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருந்தால், நீங்கள் உண்மையா கடவுளோடு கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கும்போது உங்களை அறியாம பல காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே போய்விடும். தேவ தூதன் அங்க ஜெபிக்கல, ஒன்றும் செய்யல, அவர் போய் நின்ற மாத்திருந்தார் இல்லையா? போய் நிக்கக்குள்ள எல்லா சங்கிலி எல்லாம் கலண்டு போச்சு, எல்லாம் விழுந்து போச்சு. பேதுருவை தட்டி எழுப்புகிறார், எழும்பு பேதுருவன்னு சொல்லி. அவர் யோசிச்சாராம் எப்படி என்றா, ஒரு கனவு. என்னடு இது ஒரு கனவு தான், யாரோ தட்டி எழுப்புற மாதிரி ஒரு கனவு. தூதன் சொன்னான், இல்ல உண்மையா உன்னை வெளியில கொண்டு போக நான் வந்திருக்கிறேன், எழும்பு. அவன் பார்த்திருப்ப சங்கிலி எல்லாம் கட்டி இருந்ததே, ஒன்றையும் காண இல்லையே. வியாதி இருந்தா வியாதியிலிருந்து அறுக்கப்படணும், விசுவாசம் இருந்தா விசுவாசிலிருந்து அறுக்கப்படணும், தடை இருக்கக்கூடாது. பொல்லாத பாவம் இருந்தா பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அறுத்து போட்டு நீங்க வெளியே வந்து நின்று பாருங்களேன். வேதம் சொல்ல, நீ கொளுத்த கன்றுகளாய் நீங்க வளருவீர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென்.
எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி வேளையில நான் கொழுத்த கன்றாய் வளரணும்? ஆமென். என் ஜெபங்கள் வளரணும், என் உபவாசம் வளரணும், என் ஆராதனை வளரணும், என் வேத வாசிப்புகள் வளரணும், கர்த்தருடைய சுவிசேஷ காரியங்கள் எனக்குள்ள வளரணும். ஆவிக்குரிய காரியங்களை வளர்த்தெடுத்தா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டுக்களோடு இருந்து கடவுளை மகிமைப்படுத்தாது. ஒரு கொஞ்ச நேரம் கூட நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. நீங்க கட்டு அறுக்கப்பட இடம் கொடுத்து பாருங்கள். நீங்க கொழுத்த கன்றாய் நீங்க வளர்ந்து பெறுவீர்கள். கிரமத்தோடு இருந்து வளர முடியாது, கீழ்ப்படியாமல் இருந்து வளர முடியாது. தேவனுக்கு உங்களை கொடுக்கணும், தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார், வந்து கல்லை புரட்டி தள்ளிட்டு உதவி செய்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, கடவுளுடைய உதவி எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் தொழிலுக்கு தேவை, என் எதிர்காலத்துக்கு தேவை, ஆமென், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவை, அறிவுக்கு தேவை, இந்த கல்விக்கு தேவை, எனக்கு என்னுடைய பிரயாணத்துக்கு தேவை, என்னுடைய ஊழியத்துக்கு தேவை. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், மாத்தாள் மரியாளுக்கு சொன்னார், உன் சகோதரன் மரித்து போய்விட்டான். நீங்க சொல்றீங்க அவனை அடக்கம் பண்ணி 4 நாளாயிற்று, பரவாயில்ல, நீங்க என்ன விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண போறீங்க. நீங்க விசுவாசிக்கணும். இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் போகும்போது ஒரு வல்லமையோட நான் போறேன், ஒரு மகிமையோட போறேன். அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்கள் போய் அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள். ஆனா அவங்க சொல்றாங்க, என்னண்டா வச்சு 4 நாளா போச்சு, எப்படி அது புரட்டி தள்ளினா அதில் உள்ள இருக்கிற துர்நாற்றம் எல்லாம் எங்களுக்கு வந்துவிடுமே, அது கூடாதே. ஆண்டவர் சொல்ற, இல்ல, நீங்க விசுவாசித்தால் நீங்க போய் அந்த கல்லை என்ன செய்யணும்? புரட்டி தள்ளுங்க. இந்த ராத்திரி வேளையில அநேகருக்குள்ள புடிவாதம் என்ற ஒரு கல், விட்டு கொடுக்க முடியாத ஒரு கல், நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னை வாழ வைக்கணும் என்றுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் உனக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டிருக்கிறார், அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய தழும்புகள் உன்னை குணமாக்கும் என்று சொல்லியிருக்கு. அநேகருடைய சரீரத்துக்குள்ள பாவம் இருக்கு. சரீரம் பாவமா இருந்தா தேவன் கிரியை செய்ய மாட்டார். நீங்க ஒரு வெளிச்சத்தையும் காண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வராது. ஆனா நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். நீங்க சபையில இருந்தா போல நீங்க நினைக்க கூடாது, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா நாங்க நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். ஒரு போலி பரிசுத்தம், போலியா நாங்க வாழ்றோம். ராத்திரி வேளையில சொல்லுங்க, மரியாள் மாத்தாளை பத்தி சொன்ன அந்த கல்லை புரட்டுங்க, புரட்டுங்க. லாசரு வெளியே வருவார். அவன் மரிச்ச மாதிரி வரமாட்டான், உயிரோடு வரப்போறான், உயிரோடு வரப்போறான். எதெல்லாம் இழந்தீங்களோ அது திரும்ப வரப்போகுது. உங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார், உங்களை வழிநடத்த தேவன் இருக்கிறார், உங்களை பாதுகாட்ட தேவன் இருக்கிறார், உங்களை அருகில் இருக்க தேவன் இருக்கிறார், உங்களை விசாரிக்க தேவன் இருக்கிறார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்க தேவன் இருக்கிறார். நீங்கள் தடைகளை எடுக்கணும், உங்களுக்கு தேவன் விரும்பாத காரியத்தை எடுக்கணும். நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள அறியாத ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள பொங்கி வழியும். அந்த சந்தோஷத்துக்குள்ள தான் இயேசு கிரியை செய்கிறார். அந்த சந்தோஷத்துக்குள்ள அந்த இயேசுவானவர் மகிமைப்படுறார். எத்தனை பேர் சொல்றீங்க கரம் உயர்த்தி, நான் இந்த ராத்திரியில் எடுக்க போறேன்? எத்தனை பேர் கிருபை வேணும் என்று சொல்றீங்க? தேவன் என்ன நடத்தணும் என்று சொல்றீங்க? என்னிடத்திலும் இயேசுவானவர் வரணும், கிரியை செய்யணும், வல்லமையா இருக்கணும், மகிமையா இருக்கணும், அற்புதமா இருக்கணும், ஆச்சரியமா இருக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னோட இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட மனதில் இருக்கிற பிழையான தீர்மானங்களை எடுத்து வெளியே வாங்க, பிழையான தீர்மானத்தை எடுத்து வெளியே வாங்க. அப்ப உங்களுக்கு ஆபத்து வரும்போது அநேகர் வந்து உங்களை தூக்கி விட்டு போவார்கள், அநேகர் உங்களை சுமப்பார்கள். சிலர்ல அந்த கிருபையை இழந்து அநேகர்
எங்களை யாரும் திரும்பி பார்க்கிறார், யாரும் கவனிக்கிறார்கள். தேவனுடைய இரக்கத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களை விட்டு கொடுப்பது, தாழ்த்துவது. அவருடைய கிருபையை நாங்கள் எப்பயும் நாடணும்.